Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. லிட்டரலா கழுத்தை பிடிச்சி அங்கே ஒரு பேர்ட் சொல்லி நான் சொல்லுவேன். அஜித் அவர்களை ஆமாம் சார், ஷார்ட் படி அடங்கி உட்கார மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதான் எனக்கு டைலாக் கொடுத்தது. அஜித் சார் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நீ இந்த வேர்டு சொல்லு அப்படின்னு. சார் அப்படின்னு சொல்லு. இல்லை சார் வேணாம் சார். அண்ணா நான் ஊரில் இருக்கேன், எப்போ சென்னைக்கு வருவேன்? ஏன்னா அப்படின்னு அஜித் சார் படம் நடிக்கிறேன், படம் ஃபுல்லாக இருப்பேன், அஜித் சார் கையால் தான் பண்ணுறியா அப்படின்னு. சார் நான் அப்படின்னு கிளம்பி வாடானார். வந்தார். நீ வந்திருக்க, உனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதை மாற்றின தப்பா இல்லையா? அது எனக்கு என்னமோ இதாகலை, ஆனால் நான் கணேஷ் தான் கூப்பிட்டேன்ட்டேன். காலகட்டம் போக போக நான் போனால் கதவை திறந்து உள்ளே வா, ஏன் நீங்கள் வரமாட்டீங்க? ஏன் நான் ரொம்ப அறுக்கிறேன் நான் உங்களை, ஏன் லஞ்சுக்கு வரலன்ற சார் அப்படின்னு. இல்லை சார், நம்ம ஒன்று இருக்குல்ல, ஒரு நாள் கூப்பிட்டாங்க தினையில் கூப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்கன்னு இல்லை, அந்த அஜரீஸ்காரவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படி அஜரீஸ்லாம் கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக எண்டா அப்படியே நம்ம எவ்வளோ அவ்வளோ லைக் பண்ணுறோமோ லவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஊருக்காரங்க லிட்டரலாக போகிறப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜர்பைஜானில் அவர் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஹீரோவாக இருப்பார் நினைக்கிறேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்போது விடாமுயற்சி நல்ல ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. மகிழ் திருமேனி அவர்களோட இப்போது தொடர்ந்து 3வது படம்ல மெய்காமன் கலைத்தலைவன், இப்போது விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இந்த விடாமுயற்சியில் எப்படி உள்ளே போனீங்க? ஃபஸ்ட்டு விடாமுயற்சி ஆக்சுவலாக மயில் சாரோட எல்லா படத்துலையும் ஆஃப்டர் மீகாமனுக்கு அப்புறம் எல்லா படத்துலையும் எனக்கு ஒரு பார்ட் இருக்கும். நான் அவரை சந்திச்சுக்கிட்டே இருப்போம், எங்களோட ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் தடத்தில் கூட ஒரு விஷயம் இருந்தது, நான் வேறு ஒரு படத்தில் இருந்தனால பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் மீகாமனில் இருந்து இந்த படம் லிட்டரலாக நான் ராவணக்கோட்டம்னு ஒரு படம் செகண்ட் லீடாக பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம். அது முடித்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாரை தொடர்பு கொள்ள நான் ட்ரை பண்ணேன். ரீசன் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதோட இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் சார் அஜித் சார் படம் பண்ண போகிறாங்கன்ட்டு ஃபாலோ பண்ணேன். பட் சார் ரொம்ப பிஸியாக இருந்தார், பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்தில் 3 நாள் ஆச்சு, 4 தடவை ஆச்சு, 5 தடவை ஆச்சு, முடியல. ஒரு கட்டத்து மேலே எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும்ல. ஸோ அந்த அழுத்தம் இருக்குது. ஸோ அதனால் என்றைக்கு நான் மீட் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தேவன் சார், அவரோட தம்பி, அவர்கிட்ட தான் எப்போதும் இன்ட்ராக்ட் பண்ணிக்குவேன். சார் எப்படி இருக்காருன்னு. ஸோ எல்லாம் இது பண்ணோம்ல. ஒரு லிட்டரலாக கதவு மூடப்பட்டிருந்தது, என்னால் சந்திக்க முடியல, என்னை வெளில அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு வீட்டில் இருக்கேன், லிட்டரலாக ரொம்ப உடஞ்சி போய். ஏன்னா ஒரு ராவணக்கோட்டம்னு ஒரு படம் அவ்வளோ 4 வருஷம் கஷ்டப்பட்டு அதுலேயும் ஒரு இது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். சரி, இதில் ஒரு விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குன்றப்போ அதுவும் தவறி போகுதுன்றப்போ ரொம்ப ஒரு இதாகி ஊரில் இருந்துருந்தேன். அப்போ திடீர்னு நைட்டு ஒரு 9:30 10 o'clock இருக்கும், கால் வருது. மகிழ் சாரோட பிரதர் தேவன் சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னாரு. அண்ணா நான் ஊரில் இருக்கேன், எங்கே எப்போ சென்னைக்கு வருவேன்? ஏன்னா அப்படின்னு அஜித் சார் படம் நடிக்கிறேன், படம் ஃபுல்லாக இருப்பேன், அஜித் சார் கையால் தான் பண்ணுறியா அப்படின்னு. சார் நான் அப்படின்னு கிளம்பி வாடானார். வந்தார். இந்த மூமெண்ட் இப்படி தான் நடந்துச்சு. ஸோ எனக்கு கிடைக்காதுன்னு ஒரு விஷயம் நடந்தது, ஆனால் அது கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் மகிழ் திருமேனி சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா அஜித் சாருன்னு ஒருத்தரை என்னால் மீட் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக உண்மையிலே அது பெரிய லைஃப்பில் இந்த கேரியரில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அஜித் சாரோட பிக் ஃபேன் நான். அவரை பின்னாடி இருந்து பார்த்தாலும் பக்கத்தில் மிக அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு மகிழ் சார்னால தான் இது நடந்தது. ஓகே, இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு அஜித் சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்போம், பேசிப்போம். பட் ஸ்க்ரீனில் மட்டுமே தூரத்துலேருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல. இதில் எனக்கு லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கார் அஜித் சார் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் நடந்த விஷயம்னா, ரெட் படம் பார்த்துட்டு அவரை மாதிரி மொட்டை அடிச்சுட்டு குங்குமம் வச்சு தெரிஞ்சேன். அது ஒரு காலகட்டம் இருக்குது. ஓகே, ரெட்டு படம் எனக்கு கவர்ந்த ஒரு படம். அது என்ன காரணம்லாம் சொல்ல முடியாது. அப்போ அவர் சார் மொட்டை அடிச்சிருப்பார். அந்த டைமில் நான் மொட்டை அடிச்சிருந்தேன். கரெக்டாக எனக்கு அது கனெக்ட் ஆகி அவரை மாதிரியே குங்குமம் வச்சுட்டு அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அஜித் சார் மாதிரியே திரிறான் பாரு அப்படின்னு. ஓகே, அந்த மூமெண்ட் எனக்கு இப்போ இந்த படத்தில் இருக்கிறப்போ கனெக்ட் ஆச்சு. சாரை பார்த்து ஒரு விஷயம் பண்ணோம், ஆனால் பக்கத்துலேயே இருக்கிறோமே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரம் ரெட் டு, அதாவது அப்போலேருந்து விடாமுயற்சி
அந்த சமயத்துல நீங்க அப்படி பார்த்த போக இப்போ நீங்க நேர்ல போய் பார்க்க போறீங்க அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, ஆமா. ஃபர்ஸ்ட் டே ஆமா. இன்னைக்கு ஒரு ஷாட் வந்து அஜித் சாரோட நடக்க போகுது அப்படின்ற அந்த ஷாட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே அஜித் சாரோடனா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த எனக்கு படத்துக்கு எதுவுமே வந்து தெரியாது ப்ரோ. என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன். ஏன்னா எனக்கு மகிழ் சாரை பொறுத்த வரைக்கும் நான் பிளாங்காக தான் போவேன். அவர் வந்து நான் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறேன், எது பண்ண முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டாலுமே இதான் இருக்கு, இது பண்றியா, அவர் ஓப்பனாக சொல்லுவார், இதான் இருக்கு, இப்படி தான் இருக்கு, பண்றேன் சார். ஆனால் இது எவ்வளோ பெருசா இருக்கும், என்ன இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அஜித் சார் மகிழ் சார் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் போய் இறங்குறோம், நாங்கள் லேண்ட் ஆகிறோம். நாளைக்கு ஷூட்டு நாள் வந்து டெஸ்ட் நடக்குது, காஸ்டியூம் டெஸ்ட். நாங்கள் நேராக வந்து லொக்கேஷன் போகிறோம், மகிழ் சாரை மீட் பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ அஜித் சார் திடீர்னு என்ட்ரி, அவர் ஷார்ட் முடிச்சு திடீர்னு என்ட்ரி, திடீர்னு பின்னாடி கை, ஹாய் ஐ எம் அஜித் குமார்னு சொல்லி கை கொடுக்குறேன் சார் அப்படின்னு. நீ உங்கள் பேருனா சார், நான் சஞ்சய் சார். ஓ ஸோ ஸ்வீட்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு ஓகே நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகே. ஸோ அப்போ நானும் மகிழ் சார் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கார் ஒரு சேசிங் சீன், அது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், சுப்ரீம் சுந்தர் சார். அது போயிட்டே இருக்குது. போய் முடிச்சு திடீர்னு முடிஞ்சு லஞ்ச் போகிறாங்க. அப்போ நானும் மகிழ் சார் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு அங்கேருந்து கால், ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, அங்கே பாருங்கள் சார் கூப்பிட்றேன், அஜித் சார் கூப்பிட்றாங்க. டேரக்டர் எங்கே போகிற, அஜித் சார் கூப்பிட்றான்னு. வாங்க காரில் ஏறுங்கன்றார் சார் அப்படின்னு. வாங்கன்றாரு. போடா கூப்பிட்றாரு போடா அப்படின்னு. காரில் ஏறி போனோம். கார் நேராக யாரெல்லாம் நானும் ஆரவ், நிக்கில், அஜித் சார் 3 பேரும் ட்ராவல் பண்ணோம். போய் அங்கே இறங்கின ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்ன, கதவை திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் தண்ணி கொடுத்தாரு. அதை வாங்கி குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு பாட்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது திருப்பி இந்த மூமெண்ட் எப்படி கிடைக்காது தெரில. ஏன்னா நம்பவே முடியல. சார் வந்து கூப்பிட்டு நமக்கு தண்ணி கொடுத்து இப்படி உட்கார வச்சு அப்புறம் அப்போ தான் என்கிட்ட பற்றி கேட்டார், நீ என்ன பண்ணுற, இது பண்ணுற, என்னென்ன படங்கள் பண்ணியிருக்க, என்னோட பற்றின விஷயங்கள் பார்ட்லாம் எல்லாமே சொன்னேன். அவர் ஒரு கட்டத்து மேலே உன் பேர் வந்து ரியல் நேம் வந்து சஞ்சய் தானா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் என் நேம் வந்து கணேஷ் சரவணன். ஏன் பேரை மாற்றினீங்க, அதுக்கான விஷயங்கள் சொன்னேன். சரி இந்த பேர் ஏன் வச்சாங்க அம்மா அப்படின்னாங்க. சார் இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, அடுத்தது பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு அம்மா வந்து பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் வேண்டியிருந்தாங்க. ஸோ பிறந்தா உன் பேரை வைக்கிறேன்னு, அதுதான் சார் வச்சாங்க. ஸோ கடவுளால் வேண்டி உனக்கு நீ வந்திருக்க, உனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதை மாற்றினது தப்பா இல்லையா, அது எனக்கு என்னமோ இதாகலை, ஆனால் நான் கணேஷ் தான் கூப்பிடுவேன்ட்டார். ஆனால் காலகட்டம் போக நான் வந்து கணேஷ்னு கூப்பிட்டுட்டு செட்டில் யாருக்குமே தெரியாது, கணேஷை கூப்பிடுங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அது இன்னொரு விஷயம் நடந்துச்சு. செகண்ட் டே ஷூட் முடியுது. லஞ்சுக்கு வந்து நான் வந்து தனியாக போய் உட்காந்து சாப்பிட போயிட்டேன். அங்கே வந்து கணேஷ் இருக்காரா கேட்க, அவரோட அசிஸ்டன்ட். யாருக்கும் தெரியல, மகிழ் சார் யாருக்குமே தெரியாது. யார்ப்பா கணேஷ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவரே கண்டுபிடிச்சி, சார் உங்களை தான் அஜித் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஐயோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் வந்து கதவை திறந்து உள்ளே வா, ஏன் நீங்கள் வரமாட்டீங்க, ஏன் நான் ரொம்ப அறுக்கிறேன் நான் உங்களை, ஏன் லஞ்சுக்கு வரலன்ற சார் அப்படின்னு. இல்லை சார் நம்ம ஒன்று இருக்குல்ல, ஒரு நாள் கூப்பிட்டாங்க தினையில் கூப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மூமெண்ட் என் லைஃப்பில் மறக்க முடியாது. கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நிறைய விஷயம் பண்ணார், மறக்க முடியாமல் பாசிட்டிவான விஷயம். அவருக்கு நடந்த நிறைய வாழ்வியலாக நடந்த ஒரு விஷயங்கள், கஷ்டங்கள், நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். நீ எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஆக்டராக வந்து ஒரு லிஜெண்ட்கிட்ட வந்து ஒரு விஷயம் கிடைக்குதுல்ல, அது எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் வந்து இந்த இதை விட்டு பின்னாடி போகணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் தாட்டை மாற்றி விடாமுயற்சி அதில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணது தான். இப்போது வாழ்வியலாக ஒரு லைஃப் லெசன்ஸாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை தாண்டி ஒரு ஆக்டராக அஜித் அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்புட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க? டெடிகேஷன் பிரதர், டெடிகேஷனு. இப்போ இப்போ நான் ஆக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 110% கொடுப்பாப்புல. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது குட் பேட் அக்லி எங்களுக்கு வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு ஹைதராபாத்தில். வித்தவுட் ஸ்லீப் 8 நாள் 9 நாள் இங்கே பகல் ஃபுல்லாக இங்கே ஷூட் பண்ணுவாருங்க, இங்கே நடிப்பார். அப்படியே ஒரு 1 hour 2 hour ட்ராவல், அவரே காரில் ட்ராவல் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அங்கே ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவாப்புல. அது மாதிரி தொடர்ந்து 8 நாள் ஒரு மனுஷன் 1 hour 2 hour தூங்கி பண்ண முடியுமா? அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவர் இருக்கிறதுக்கு வந்து ப்ரொடியூசர் என்னன்னா பரவாயில்ல, யார் என்னன்னா பரவாயில்ல, அவரோட டெடிகேஷன் ப்ளஸ் வந்து கமிட்மெண்ட்ஸ், சொன்ன கமிட்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டேன். டெடிகேஷன், அது ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நம்ம முழுமையாக அதுக்கு அவர் கரெக்டான எக்ஸாம்பிள். பத்மபூஷன் சொல்லி அவர் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த இது கரெக்டாக கொடுத்துருன்னா அது கரெக்டான ஆள், டிசர்வ் இட், அதுக்கு வந்து கரெக்டான ஏற்ற ஆள். சார்
நிறைய ஷூட்டிங்கில் வந்துட்டு அஜித் அவர்கள் வந்து வெளியவே போக மாட்டார். பட் இந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இப்போ நான் ஆரவ் அவர்கள்ட்ட பேசும்போது சரி, நிக்கில் நாயர் அவர்கள்ட்ட பேசும்போது சரி, நிறைய இப்போ நீங்களுமே உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, நிறைய வெளியெல்லாம் வந்திருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க வெளியே போயிட்டு அவர் நிறைய சொன்னார் நிக்கில் நாயர் அவர்கள், டைனிங் போவோம், நாங்கள் டின்னர் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையலை. ஏன்னா நான் வந்து தனியாக இன்னொரு ஹோட்டலில் இருந்தேன். ஆரவ், நிக்கில், அஜித் சார் ஒரு இதில் இருந்தாங்க. ஆனால் அஜித் சார் கூப்பிட்ற டைமில் எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு லிட்டரலாகவே நான் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஏரியாவில் இருக்கேன், சார் ஒரு ஏரியாவில் இருக்கும். பட் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம், மொத்தம் யூனிட்டுமே ஸ்பெண்ட் பண்ணோம். அஜித் சார் தான் ட்ரீட் கொடுத்தாங்க. அஜித் சார் டீம் வந்து அங்கே கொடுத்தாங்க, அங்கே இதில் கொடுத்தாங்க, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் சார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்வீட், ரொம்ப அம்பலாக எல்லாத்துக்கூட இருந்து வந்துங்க. எல்லாத்துட்டையும் டெக்னீஷியன் எல்லா பக்கத்துலையும் போயிட்டு சாப்பிட்டீங்களா, இது பண்ணிங்களா, அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. இவங்கன்னு இல்லை, அந்த அசரீஸ்காரவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படி அசரீஸ்லாம் கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் டே நம்ம எவ்வளோ அவ்வளோ லைக் பண்ணுறோமோ, லவ் பண்ணுறோமோ, அந்தளவுக்கு அந்த ஊருக்காரங்க லிட்டரலாக போகிறப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வேற தெரிஞ்சிச்சா, ரெகக்னைஸ் பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் படம் பார்த்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சார் படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஜர்பைஜானில் அவர் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஹீரோவாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரா, நிச்சயமாக அவராக இருப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் அங்கே பிடிச்சி போயிருந்தது, எல்லாத்தையும் அவ்வளோ அனுசரித்து போய் அவர் கேரிங்காக இருந்தார். சார்ட் அப்புறம் இன்னொரு மூமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள ஒரு மோஸ்ட்லி அஜர்பைஜான்காரவங்க வந்து ஆர் யூ பாகிஸ்தானிஸ், முசல்மான் அப்படின்னு கேட்பாங்க. அஜித் சார்ட்ட ஒரு விஷயம், அது வந்து நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயம். நான் அதை நோட் பண்ணேன், பக்கத்தில் இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஹக் பண்ணார். ஹக் பண்ணிட்டு போகிறப்போ அங்கே உள்ள எல்லாத்துக்கும் ஒன்ஸ் யூனிட்டுக்கு வந்தாருன்னா எல்லாத்துக்கும் கை கொடுப்பாரு. அங்கே உள்ள வந்து அசரி ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஆர் யூ முசல்மான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அஜித் சாரை பார்த்து. ஆனால் நம்மள என்ன, நோ 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 ஐ எம் இந்து இல்லை இந்தியன். அவர் நோன்னு ஒரு வேர்டு வரல, இந்தியன் அவ்வளோதான். நோன்னு வேர்டு வரல, இந்தியன் அவ்வளோதான். அந்த அந்த அவங்களோட ஒரு இணை பண்ணக்கூடாது. அது அவர் வந்து மத சார்ந்து மொழி சார்ந்து எல்லா விஷயத்துலையும் ஹியூமனிட்டின்றது வந்து பொது அப்படின்ற மணலில் இருக்கிறாருன்றதை நாங்கள் கெஸ் பண்ணிட்டேன். அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அவர்கிட்ட. ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவர் வேர்ட்ஸ் ஒரு விஷயம் பேசுகிறப்போ மற்றவங்களை ஹர்ட் ஆகாது. அதே மாதிரி அதில் வந்து ஒரு ரேசிசமோ ஒரு ஆம்பளைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஜாதின்ற ஒரு விஷயம் எதுவுமே அவருக்கு நான் பார்த்த வகையில் அவருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப சோஸ்வீட். இப்போ நிக்கில் நாயர் அவர்கள்ட்ட பேசும்போது சரி, நிறைய பேர் வந்துட்டு அவர் நிறைய எல்லா யூனிட் மெம்பர்ஸ்க்கு ப்ரெசென்ட்லாம் பண்ணுவார். உங்களுக்கு என்ன பண்ணாரு, ஏதாவது கொடுத்தாரு? என்ன, எனக்கு ஷூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஓகே, என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் அவ்வளோ காஸ்ட்லி ஷூஸ்லாம் நான் வாங்கினது கிடையாது. ஓகே, எனக்கு நான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, சார் கூப்பிட்டாரு, போன கேரவானுக்கு இங்கே வாங்கி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஜாராவில் ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுத்தாரு. நியர்லி அது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி ஷூ வச்சிருக்கேன் நான். என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா நான் வந்து அவரோட பாட்டிலாம் எடுத்து வச்சிருந்தேன். வாட்டர் கேனே நீங்கள் பத்திரமா தான் வச்சிருக்கீங்க. ஷூ போட்டு நடப்பீங்களா? போட்டோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஜீன்ஸு, ஊடிஸு, ட்ராக்கு, ஜிம் விஷயங்கள் எல்லாமே கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு. அது வச்சிருக்கேன் நான். ஒய் தீஸ் திங்ஸ், அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாதான் இதெல்லாம் வாங்கி என்னை பற்றி தெரியும். என்ன சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுவேன்றது தெரியும். நான் அங்கே போகிறப்ப நிறைய யூனிட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் எனக்கு கீழே ஜிம்மில். அப்போ அவங்க கூடலாம் சேர்ந்து பண்ணுறப்போ மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். சார் அப்போ வந்து என்னை பார்ப்பார், நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, உடம்பு ஏறினாலும் இழைச்சாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். இந்த ஷெடியூலில் உடம்பு குறைச்சிருக்கேடா ஸ்வீட்டா, கொஞ்சம் ஏறிக்குன்னா கரெக்டாக சொல்லிவிடுவார். அவருக்கு ரொம்ப ஆசை. அது இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிறவங்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் கொஞ்சம் மோட்டிவேட்டராக இந்த விஷயம்லாம் பண்ணுறாருல. ஸோ அதனால அவர் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அன்பிலீவபிள். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் வேற மாதிரி இருந்திருப்பாரு, ஃபைனல் ஸ்கெடியூலில் அப்படியே சவாட்டிக்கு அந்த டைம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் அவர் வெறும் பச்சைக்காயை தின்னுட்டு இருப்பார். நாங்களாம் இவ்வளோ விஷயத்தை சாப்பிட்டுட்டு இருப்போம், பச்சைக்காய் சாப்பிட்டுக்கிட்டு. எதனால நான் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏன் சார் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பண்ணணும், குறைக்கணும். ஸ்விம்மிங் போவார், அந்த குளிரில் போய் ஸ்விம்மிங்கில் போய் குளிச்சுட்டு இருப்பார். அவருக்கான அதை இனிஷியேட் எடுத்துக்கிட்டே இருந்தார். பட் அவர் உடல்நிலை அங்கே சரியில்லாமல் போச்சு. நிறைய விஷயங்கள் கட்டத்தில் உடம்புல காய்ச்ச முடியாமல் போயிடுச்சு, லிகமெண்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, பேக் பெயின் வந்தது. லிட்டலாக அவர் ஏன்னா எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். அப்படி பண்ணுற காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப இன்ஜூரிஸ் ஆச்சு. என் கண்ணால் பார்த்தேன் நான். நிறையா விஷயங்கள் அவர் சஃபர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஸ்டிக்கை வச்சு ஊனிட்டு போனார் மனுஷன், ரொம்ப கஷ்டமாக. நீங்கள் அந்த ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓடிட்டுலாம் வர முடியாது. இந்த வயசில் அவர் ஓட்டு வர்றாருன்னா அவர்
நீங்கள் சொல்லணும்ல, அந்த டெடிகேஷனு, அதுக்கான இன்வால்மெண்ட். இப்போ உடம்பு குறைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்களே, நான் இதுக்காக நான் இந்த உடம்பை குறைக்க போகிறேன் அப்படின்னு என்ன ரீசன் அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்ககிட்டலாம்? இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஆனால் அவர் குறைக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தது மட்டும் தெரியும். பட் அது ஒரு படத்துக்காக தான்ன்றது வந்து ஓகே, எனக்கு ஏதோ குட் பேட் அக்லி இல்லை மேபி ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் அவருக்கு குறைக்கணுன்ற இது வந்து அப்பையிலேருந்தே இருந்தது. ஓகே, அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணோம். சார் வந்து வெறும் ஒரு சாப்பாடு வெறும் காய் எது சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அவர் லைஃப்பில் இருந்து அவர் எடுத்துக்கிட்ட ஒரு லெசன் உங்களோட கரியருக்காக என்ன விஷயம் பர்டிகுலராக சொன்னது ஏதாவது இருக்கா? கரியரில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, நான் இதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரா? அதாவது அவர் விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் அவர் சொன்னதில் வந்து, ஒன்றை நீ நம்பு, நீ வந்து ஒன்றை பிலீவ் பண்ணி இது போனால் யார் கை காலையும் நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் பின்னாடி போய் கெஞ்சிட்டு சார்லாம் போகாத. உனக்கான விஷயம் தேடி வரும். அதுக்கான விஷயத்த நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இரு. யாரையும் நம்பி நீ கிடையாதுன்றது மட்டும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. தட் வாஸ் a good thing இல்ல? நீ கண்டிப்பா யாரையும் நம்பி இந்த உலகத்துல வரல. அதே மாதிரி யாரும் உன்னை கொண்டு போக போறதில்ல, யாரும் உன்னை கூட்டு வர போறதில்ல. அது வந்து அவர் எனக்கு விஷயம் அங்க சொன்னதுல பட்டது. ஸோ அதனால அவர் யாரையும் நம்பல. தன்னோட உழைப்பு, தன்னம்பிக்கை தன்னை நம்பு. அந்த பாட்டுக்கான விஷயங்கள் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து இப்போ ஒரு மங்காத்தால வந்துட்டு லுக் வைஸ் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நேர்கொண்ட பார்வை ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டு அப்படி ஒரு படம் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போது இந்த படமே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். ஒரு மாஸ் எலிவேஷன் அவருக்கு இருக்காது, மாஸ் இன்ட்ரோ இருக்காது, அவருக்குன்னு ஒரு ஃபைட்டில் எல்லாரும் அவர் அடிப்பாங்க, ஈவன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட அவர் அடிப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ் படத்தில் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது பார்க்க முடியல. ஏன் இப்படி அஜித் அவர்கள் பண்ணுறாரு, ஏன் புது விஷயமா ஒரு படத்தில் ட்ரை பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் இப்போ இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை விமர்சனமாக பார்க்கல, சாரோட ஆசையே அதுதான். இப்போது ஹாலிவுட் நடிகர்ஸில் வந்து நிறைய பேர், ஹியூ ஜாக்மனாக இருக்கட்டும், லீம் நீசனாக இருக்கட்டும், அவங்க ஆக்ஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறைய எமோஷனல்ஸ் ட்ராமா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஹாலிவுட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் அது அவங்களாம் அந்த அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுக்கறதுல அவங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் தப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சார் வந்து அதை உடைக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும், அதை மக்கள் நேசிக்கணும். இது லிட்டலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள ஒரு தப்பான புரிதல், அந்த புரிதலுக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம் தான். அதுக்குள்ளே அவங்க மிஸ் ஆகுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஒரு அதில் வந்து தப்பான வழி, அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு விஷயம் வரும், அஜித் சார் மேலே ஒரு தப்பான விஷயம் வரும், இவர் அவங்கள வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு ட்ராக் போயிட்டு. ஆமாம், ஆனால் நான் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம 2 பேர் கரெக்டாக இருந்தோம்னா அந்த தப்பு நடக்காதுன்ற விஷயம் கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் பார்த்தா தெரியும். 2 பேரோட லவ் தான் லாஸ்ட்டாக வந்து நிற்கும். 2 பேரும் ஒரு நம்பிக்கை ஒன்றா இருக்கும். ஆனால் இவங்க அவங்கள நம்ப மாட்டாங்க, மேலே தப்பு சொல்லுவாங்க, அவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க, அதை நம்பவே மாட்டாங்க. ஸோ அதுதான் லிட்டரலாக அவர் ஆசைப்படுறது வந்து, லிட்டரலாக ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நல்ல நியூஸ் கொண்டு போகணும், நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போகணுன்றது தெளிவாக இருக்கும். மெயினாக அவர் வந்து ஆண் ஆதிக்கம், பெண்களை கீழ்மட்டி பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது. சீரியஸ்லி இந்த லிட்டரலாக அந்த படம் வந்து அவர் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருந்தது வந்து, பெண்கள் ரசிப்பாங்க, பெண்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கான படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இப்போது நம்ம ஒரு ஆக்டராக என்னதான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டராக இருந்தாலும் நாம் வந்து அஜித் அவர்களை ஒரு லெஜெண்டாக நம்ம பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது டக்குன்னு அடிக்க வராது, இல்லை டக்குன்னு வந்துட்டு என்ன இப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அது எப்படி இருந்தது அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு? நீங்கள் எல்லாரும் அஜித் அவர்களை அடிக்கிறதா இருக்கட்டும், கலாய்க்கிறதா இருக்கட்டும், பூமர்னு ஆரவ் அவர்கள் சொல்லுவார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? கழுத்தை பிடிச்சி பண்ணுறது விஷயம்லாம் வந்து லிட்டலாக அங்கே இன்னொரு விஷயம் நடந்தது. பட் அந்த சீன்ஸை எடுத்துட்டாங்க. லிட்டலாக வந்து கழுத்தை பிடிச்சி அங்கே ஒரு பேர்ட் வேர்டு சொல்லி நான் சொல்லுவேன் அஜித் அவர்களை. ஆமாம் சார், அது ஒரு விஷயம் நடந்தது. நான் என்ன ஆச்சு, ஷார்ட் படி அடங்கி உட்கார மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதான் எனக்கு டைலாக் கொடுத்தது. நான் அப்போ வந்து அங்கே வெளியில் வந்து யூனிட்டில் எல்லாம் டேரக்டர்லாம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அஜித் சார் வந்து இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நீ இந்த வேர்டு சொல்லு அப்படின்ட்டார். சார் அப்படின்னு சொல்லு, இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டார். அவர் தான் சொன்னாரா? அஜித் சார் சொன்ன அவர் எப்படின்னா, நான் என்ன வெளில கொண்டு போகிறதுக்கு நான் என்னென்ன ஹெல்ப்போ எல்லாமே பண்ணுவார். இப்போ ஒரு டைலாக்கே பேசிகிட்டு இருக்காரு, திடீர்னு வந்து இந்த இடத்துல இவன் நானும் பேசிட்டோமா, இங்கே ஒரு டைலாக் வைக்கிறீங்களா அப்படின்வார். அவர் முழுக்க நான் வெளில ரிஜிஸ்டரான ஒரு விஷயம் நடக்கணும்ல, இவ்வளோ தூரம் என்னை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான், இவ்வளோ கெட்ட வார்த்தையும் பேசிட்டான், அப்போ எண்ட் ஆஃப் டே அவனை நான் கொன்னேன்னா ஆடியன்ஸ் கை தட்டணும், அப்போ அவன் ரிஜிஸ்டர் ஆகலை, அப்படி தான் யோசிச்சார். ஸோ ஷார்ட் வச்சுட்டாங்க. அங்கே வந்து உள்ளே வந்து வச்சோன்னா இவர் சொல்லிட்டார் அஜித் சார், நான் வேறு அந்த டைலாக் பேசிட்டேன். அங்கே வந்து மயில் சார் டேரக்டர்ஸ்
அவங்க அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து கதவை தட்டி சார் ஒரு நிமிஷம் வெளிலவையா வெளிலவா அப்படின்னா சார் வெளிலவா இருங்க நான் தான் என்ன டைலாக் தானே ஆமாம் சார் தப்பாக சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் தான் சொல்ல சொன்னேன் ஸோ அதனால் சென்சாரில் எல்லாம் எடுத்துட்டாங்க. அது போடுங்க நான் தான் சொன்னேன் போடுங்கன்னாரு. பட் ஆனால் எடுத்துட்டார். மகிழ் சாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பேசுறது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டார். பட் இது வந்துட்டு நிறைய ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது அதுதான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய லிஜெண்ட் சார் இப்படிலாம் பண்ணுவோம். அதான் சொல்லலை டோட்டலாக நான் அஜித் சாரை பார்த்த விதம் வேறு. அவர் ஏன் இவ்வளோ பேர் நேசிக்கிறாங்கன்றத நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன் ஆஃப் த நானும் ஒரு டயாட் ஃபேன் ஆகிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபேவரட் சீன் ஒரு ஆக்டராக நீங்கள் பார்க்கும்போது இந்த சீன் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும், இல்லை இந்த சீனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட் சீன் என்ன படத்தில்? அந்த ஃபைட் சீன், இந்த ஹம்மர் ஃபைட் தான். எனக்கும் அதான் நிறைய பேருக்கு அதான் அந்த ஹோல் சீக்வன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேலே இருந்து கேமரா டாப் 4 கிட்டத்தட்ட 3 ஹம்மர் வாங்கி அதில் லிட்டராக 2 ஹம்மரை உடைச்சாங்க இந்த படத்துக்காக. ஓகே. ஒரே மாதிரியான ஹம்மரை வாங்கி உடைச்சி தான் அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. டாப்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து அது தனி பார்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கு எடுத்தா லிட்டராக 3 வண்டியில் 2 வண்டி உடைச்சாங்க அந்த படத்துக்காக. ஓகே. அந்த டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்காக. ஓகே. விஷயம் நடந்தது. ஓகே. வேற நீ ஆக்சிடென்ட் நீங்க இருக்கும்போது நடந்ததா? எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஆரவ் சாருக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த ஷார்ட்ல கூட பார்த்துருப்பீங்க. ஆரவ் சடனாக பிரேக் அடிப்பார், நான் முன்னாடி போய் விடுவேன், அப்போ அஜித் சார் மண்ணில் அடிப்பார். ஆமாம். அந்த ஷார்ட் என்ன ஆச்சு, ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கு, ஆரவ் சார் வேகமாக அந்த கேமரா இடிச்சிருவோன்னு வேகமாக அடிச்சிட்டா, நான் மோடி போய் கண்ணாடியில் போய் மோதி கண்ணாடி உடஞ்சிருச்சு. அம்மர் கண்ணாடி என் மண்டை அடிச்சு அம்மர் கண்ணாடியே உடஞ்சிருச்சு. அப்படியே யூனிட்லாம் ஷாக்கு. அதுக்கப்புறம் அஜித் சாரே கழுத்தவர் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கும் ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த வேகத்தில் அவரே திருப்பிட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி. ஆனால் நானா அந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருந்தேன் அப்படின்னா என்னை திட்டிருக்கணும், தான் பண்ணியிருக்கணும். அவர் இறங்கி உடனே வந்து அவர் தலையை பாருங்கள், அவர் வெளில கூட்டுவாங்க, கண்ணாடியை உடஞ்சிக்குவாங்க, தலையை அவர் வந்து பார்த்தார். எக்ஸ்ட்ரா கேரட் மண்டே பார்த்து, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வா உன் தலையை காட்ட அப்படின்னா. அதுதான் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர்கிட்ட அதாவது எது ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணுமோ அதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணுன்ற விஷயத்த கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. புதுசாக வரவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவனும் ஒரு மனுஷன் தான், அந்த ஹியூமனிட்டியாக வந்து விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அஜித் அவர்களை தாண்டி இந்த விடாமுயற்சின்ற ஒரு ப்ராஜெக்ட், உங்களோட டேக் அவே இந்த ப்ராஜெக்ட், இந்த ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு லைஃப்பில்? விடாமுயற்சி, ஓகே, தன்னம்பிக்கை, அப்புறம் வந்து 3 வருஷம் ஒரே ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அப்கமிங் பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அப்புறம் அப்படி தான் நான் எல்லாம் லிட்டலாக ராவணக்கோட்டத்துக்கும் அப்படி தான் இருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மகிழ் சார் மேலே நம்பிக்கை, அஜித் சார் நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் இந்த படம் என்னை கைவிடாது. இதுக்கப்புறம் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே. இப்போ அப்கமிங்கில் கூட நீங்கள் லீடாக கமிட் ஆகிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதனால் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான் பிரதர். ஏன்னா ஒரு விஷயத்த அளந்து போடணும்னு சொல்லுவாங்களே, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுவோம். அதில் ஃபுல் நம்பிக்கை கொடுத்து அதில் ஒரு டெடிக்கேஷனாக இருந்தோம்னா அது என்னை விட்டு, அது இயற்கையான நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அது கைவிடாதுன்னு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். இல்லை உண்மையாக இருந்திருக்கேன், அது நிச்சயமாக எனக்கு பலன் கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக. இப்போது அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? அடுத்தது ஓனாக ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது, அதுதான் லீடாக. மற்ற சில 2 டேரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much for your time. Thank you. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Productions சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது.